ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சனா ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல வீட்ல சப்பாத்தி செய்யும்போது 1, 2 சப்பாத்தி மீதமாயிருங்க. அந்த சப்பாத்திய இந்த மாரி கொத்து சப்பாத்தியா செய்து கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கொத்து சப்பாத்தி செய்ய முதல்ல 4 சப்பாத்தி எடுத்திருக்கேன். ஒரு சப்பாத்தி எடுத்து இது மாதிரி கத்தியால கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மீதி இருக்க எல்லா சப்பாத்தியும் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ண சப்பாத்தி எல்லாத்தையும் தனியா எடுத்து வச்சுக்கலாங்க. கொத்து சப்பாத்தி செய்ய கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா சூடானதும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் நறுக்கி வச்சிருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் வெங்காயம் ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்திருக்கு. இந்த டைம்ல நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கருவேப்பிலை நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. பாருங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ரா ஃப்ளேவர் நல்லா போயிடுச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்சிருந்த ஒரு தக்காளி பழத்தை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கறி மசாலா தூள், 3/4 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலாவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலாவும் தக்காளி பழமும் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சுங்க. இந்த டைம்ல மசாலாவை நல்லா ஓரமா வச்சுக்கோங்க. இப்போ முட்டையை உடைச்சி சேர்த்துக்கலாம். 4 சப்பாத்திக்கு 4 முட்டை கரெக்டாக இருக்கும். முட்டையை லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. கலந்த பிறகு ஒரு 1/2 டீஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கோங்க. முட்டையும் பெப்பரையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து மசாலாவும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கட் பண்ணி வச்சிருந்த சப்பாத்தி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. சப்பாத்தி சேர்த்தன பிறகு மசாலாவையும் சப்பாத்தியும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. மசாலாவும் சப்பாத்தியும் நல்லா கலந்துருச்சு. அவ்வளோதாங்க, கொத்து சப்பாத்தி ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சனா ரெசிபீஸ்க்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.